அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் குது பியதி கல்லத் ஹீலதி அதிர்கினி யா ஷஃபியால் முதுனிபீன். சங்கையான இந்த ரமதானுடைய மாதத்தில் சொர்க்கத்து தலைவியான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நினைவு நாளில் நாமெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த புனிதமான இந்த நாள் நம்ம வாழ்க்கையில் அவர்களை பார்ப்பதற்குண்டான பாக்கியத்தை பெறாவிட்டாலும் அவர்களுடைய புகழ்களை பேசுவதற்குரிய அந்த பாக்கியமாக அல்லாஹ் நமக்கு தந்ததற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கையான பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுத்த வைரங்கள் முத்துக்கள் 3 பொம்பளை பிள்ளைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுத்தாலும் அவர்கள் பெற்றெடுத்த பெண் மக்களில் உம்மு குல்சூம் நாயகிக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், அவர்களுடைய மகளில் ஜெய்னப் நாச்சிக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், அவர்களுடைய மகளில் ருக்கையா என்ற பிள்ளைக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் பாத்திமா நாய்க்கு எப்படி கிடைச்சிது? எல்லாமே அவங்களுடைய உடம்புல இருந்து வந்த ரத்தம் தானே, ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் தான் எல்லாமே. ஆனால் மற்ற பிள்ளைங்களை நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்கள்லையே பெண் மக்கள்லையே ஃபாத்திமா நாயை மட்டும் சொர்க்கத்து தலைவிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு பெரியவங்க ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாலிப காலத்து பிறந்த பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்கள்லாம் நபியாக ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிப்பு செய்யப்படுறதுக்கு முன்னால் பிறந்த பிள்ளைங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நபி பட்டம் கிடைத்த பிறகு பிறந்த பிள்ளையாக இருந்ததுனால தான் ரசூலுல்லாஹ்வுக்கு நபியாக இருந்து வந்த அந்த ரத்தம் ஃபாத்திமா நாயகி பிறக்கும் பொழுது எப்படி இருந்தது? அதற்கு முன்னால் ஒரு சாதாரண ஒரு சராசரியாக வாழ்ந்த நபியர்களுடைய வாலிப பிள்ளைகள் தான் மற்ற பிள்ளைங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத் வந்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி பிடிச்சி அணைச்சி குர்ஆனை ஓத சொன்ன பிறகு அந்த குர்ஆனை மடை திறந்த வெள்ளம் போன்று ஓத ஆரம்பித்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு சந்தித்த பிறகு பிறந்த பிள்ளை தான் ஃபாத்திமா நாயகி. அதனால தான் மற்ற பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிது. அந்நியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஃபாத்திமா நாயை கல்யாணம் முடிப்பதற்கு எவ்வளோ போட்டி இருந்தது தெரியுமா? அரபு நாட்டில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் கீவில் நின்னார். ரசூலுல்லாஹ்ட்ட வெக்கத்தை விட்டு வயசான ஆட்கள் தான், ஆனாலும் ஒரு சான்ஸ் கிடைச்சா கிடையாது, நான் பெரிய பாக்கியம் தானேன்னு சொல்லி அபூபக்கர்லானுலாம் மனு போட்டாங்க. பெண் கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இவங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு வேண்டாத ஆட்கள் கிடையாது. நபியவர்களுக்காக உயிரையே கொடுக்குறவங்க தான் வந்து கேட்குறாங்க, பெண் கேட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்துட்டாங்க. நபி உங்கள்கிட்ட இயல்பான ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? எதையாவது யாராவது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கொடுக்க மனசு இல்லைன்னா அமைதியாக இருந்துருவாங்க. இதுதாங்க நல்ல பழக்கம். இந்த பழக்கம் நம்மள்கிட்ட வரணும். இல்லை இல்லை தரமாட்டேன், இந்த இல்லை தரமாட்டேங்கிற பழக்கம் நல்ல பழக்கமே கிடையாது. ஒன்று கொடுக்கணும்னு மனசு இல்லையா, அமைதியாக இருந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்துட்டாங்க. இந்த 3 பேரும் போய் அலில்லானு ஏவி விட்டாங்க, எங்களுக்கு தான் சான்ஸ் கிடைக்கல, நீங்களாவது போய் கேளுங்களேன், நீங்கள் வாலிபம் 20 வயசு, பத்ரி யுத்தத்தில் தானே அலில்லானுக்கு 20 வயசு. போய் கேட்ட உடனே மிஷ்காத்து ஷெரீஃபில் ஹதீஸில் வருது, உங்களுக்கு தான் கல்யாணம் முடிக்கிறது கொடுக்கணும்னு ஜிப்ரீல் சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு தான் என் மகளை தரணும்னு சொல்லி ஜிப்ரீல் சொல்லிட்டு போனாங்க, அல்லாஹ் சொல்லிட்டு போனான். பார்த்தீங்களா? அப்போ சில பேர்களுக்கு சம்பந்தம் பண்ணுறது பெரியவங்களாக பார்த்து முடிப்பாங்க, இது அல்லாவா பார்த்து முடித்த கல்யாணம். அல்லாவா வஹீன் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு அலில்லான்னு வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா விளங்கணும், அலி ரலியல்லாஹு எல்லா தகுதி இருந்தது, ஆனால் பண வசதி இல்லை. இதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, ஒரு ஆளுடைய தகுதிக்கு பணங்கிறது முக்கியம் கிடையாது. எல்லா ஏழை குமரனுக்கும் ஒரு கோடீஸ்வரனுக்கு வாக்கப்படணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் தான் ஒரு ஏழை தான், எத்தியமான குமராக தான் இருக்குது, அந்த பிள்ளை எத்தியமான பிள்ளையாக தான் இருக்குது. நாம் மாதிரி ஒரு ஏழைக்கு வாக்கப்படணும்னு நினைக்கிறது இல்லை. ஒரு ஏழை குமராக இருந்தாலும் எத்தியமான குமராக இருந்தாலும் நம்ம தான் எத்தியமாக இருக்கிறோம். நம்மளை கல்யாணம் முடிக்கிற கணவராவது ஒரு லட்சாதிபதியாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்ங்கிற ஒரு இயல்பான குணம் எல்லாத்துட்டையும் உள்ள குணம் தான். அந்த குணம் ஃபாத்திமா நாய்கிட்டே இருக்கத்தான் செய்யுச்சு. ஆனால் அலி ரலியல்லாஹு தோற்றத்தால் குள்ளமாக இருப்பாங்க, கனத்து போயிருப்பாங்க,
கொஞ்சம் வயிறு கொஞ்சம் தொந்தி விழுந்துருக்கும். யாருக்கு? அலிரலி இல்லானும் தோற்றம், இயல்பான தோற்றம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கனத்து போய் இருப்பாங்க, ஆள் கொஞ்சம் கட்டையாக இருப்பாங்க, கொஞ்சம் குள்ளம் வயிறு கொஞ்சம் தொந்தி மாதிரி இருக்கும். அதனால் பண வசதியும் இல்லை. சொல்லப்போனால் அபூ தாலிபுடைய வீட்டில் கஷ்டப்பட்டதுனால தான் அந்த பிள்ளையை கொண்டு வந்து ரசூல்லாவே வளர்த்தாங்க. ரசூல்லாவுடைய வீட்டில் வளர்த்த பிள்ளை தான் யார்? அலி இல்லான்னு. சாப்பாடு வசதியெல்லாம் கம்மியாக இருந்ததுனால ஃபாத்திமா நாய்க்கு நம்ம வாப்பா அலில்லானுக்கு தான் பேசி முடிச்சிருக்கிறாங்க தகவல் வந்த உடனே தேங்கி அழுதாங்க. ரசூல்லா கேட்டாங்க, ஏன் உனக்கு சம்மதம் இல்லையான்னு கேட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் சொல்கிற காரணம் தானே ரசூலல்லா, அதாவது கனத்த ஏழையான கஷ்டப்பட்ட ஒருவருக்கு என்னை பேசி முடிச்சிருக்கீங்களே நாயகமே. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, எம்மா நீ வந்து உன்னுடைய உன்னுடைய ஜீவனாம்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிற. அவர் அன்றான காட்சி டெய்லி வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும், அந்த நிலையில் உள்ள ஆள் தான். ஆனால் நான் உனக்கு தேர்ந்தெடுத்த கணவர் எப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் தெரியுமா? சஹாபாக்கள்ல யாருக்குமே இல்லாத 3 சிறப்பு அவர்கிட்ட இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் தந்த ஆள் பண வசதி இல்லைன்னு சொல்லி நீ என்ன செய்கிற? கண் கலங்குற. ஒரு ஏழை வாலிபருக்கு நாம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நீ நினைக்கிற. ஆனால் நான் செலக்ட் பண்ண அந்த தேர்வு இருக்கே, நான் அலி ரலியல்லாஹு தேர்ந்தெடுத்தனே, அந்த தேர்வு சஹாபாக்கள்லையே யாருக்குமே இல்லாத ஒரு முத்திரையான 3 சிறப்பு அலில்லான்ட்ட உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ்வலுஹும் சில்மா, முதலில் இஸ்லாத்தை தழுவியவர் அவர் தான். வாலிபர்கள் அலில்லான்னு சொல்லுவாங்க, நான் ரசூல்லாவோடு 7 நாள் தொழுதேன், யாருமே தொழலை, நானும் ரசூல்லாவும் தான் தொழுதோம். ஒரு காலத்தில் ஆரம்ப காலத்தில் நானும் ரசூல்லாவோடு 7 நாள் தொழுதேன், வேறு யாரும் தொழுவதற்கு யாரும் முஸ்லீம்களே கிடையாது அந்த காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு காலமும் உண்டுன்னு சொல்லுவாங்களே அலில்லானு. முதலில் இஸ்லாத்தை தந்த வாலிபரே அவர் தான். இன்றைக்கி எத்தனையோ வாலிப சங்கங்கள் நல்ல நல்ல சேவைகள்லாம் செய்தாலும் இதெல்லாம் அந்த காலத்திலேயே வாலிபர் நம்பர் 1 வாலிபராக இருந்தாங்க பாருங்க இஸ்லாத்துக்கு. அந்த மாதிரி இருக்கணும் வாலிபர். இன்றைக்கி பாருங்கள், வாலிபர்கள் எல்லாம் திசை மாறிய கப்பலாக அங்கங்கே ஒரு கேமில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாவுக்கு முதல்ல வலதுகரம் நீட்டுவது யார் தான்? ஒரு வாலிபர், அலி ரலியல்லாஹு. அவர் இஸ்லாத்திலே முதலானவர். எல்லா விஷயத்துக்கும் முன்னால் நிற்கக்கூடிய, சில விஷயத்தில் முன்னாள் நிற்கணும். சாப்பாட்டில் கொஞ்சம் லேட்டாக போனால் இல்லாமல் போயிடும், அங்கேயும் கொஞ்சம் முன்னால் நிற்கும். அதனால தான் பந்திக்கு முந்தணும்னு சொன்னான் அந்த காலத்தில். நம்ம ஆள் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் முந்துவான். எது பந்திக்கு முந்தணும்னு சொன்னதில் பந்தியில் மட்டும்தான் முந்துறது. ஆனால் நல்ல விஷயங்கள் எல்லாம் கடைசி தான் வர்றது. கடைசியில் பாருங்க, சில இடங்களில் நேச்சை விளம்பரம் இருந்தால் நேச்சை விளம்பர நேரத்தில் வர்றது, இந்த கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு கடைசி நேரத்தில் வர்றது. இதுக்குத்தான் நம்ம ஆட்கள் இருக்கிறான். ஆனால் இஸ்லாத்திலே முந்தியவர் அவ்வலுஹும் சில்மா அஃதலுஹும் ஹில்மா, சஹாபாக்கள்லேயே சிறந்த குணமுள்ள ஆள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நான் தேர்ந்தெடுத்த ஆள் பணமுள்ள ஆளாகட்டாலும் குணமுள்ள ஆளுமா. அலி ரலியல்லாஹு ரொம்ப குணமான ஆளுங்க, ரொம்ப தங்கமான குணம் ஆள். எந்த அளவுக்கு தங்கமான குணம் ஆளுன்னா, அவங்க ஹலீஃபாவாக இருந்த காலத்தில் ஒரு ஆளை திருடிட்டான்னு சொல்லி வெட்டுவதற்காக வந்தார். கையை வெட்டணும், நான் வெளியே போயிட்டு வர்றேன், ஜெய்துன் எண்ணெயை கொதிக்க வைங்க, கைத்தை வச்சு இந்த ஆளை கையை கெட்டி வைங்க, நான் போயிட்டு வரேன்னு போயிட்டு வந்தாங்க. திருடினியான்னு கேட்டாங்க. ஆமான்னு. சரி நீ ரெடியாக வைங்க, நான் வரேன், கத்தியெல்லாம் ரெடியாக வைங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. குணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஆள்கிட்ட குணம் பாரு. அங்கேயும் திரும்ப வந்தாங்க, அந்த ஆள் அழுதுகிட்டே இருந்தார். அந்த திருடன், என்னங்க திருநீங்களா? திருடலை, கையை அவுத்து விடுங்க போங்க அப்படின்ட்டான். எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் அவுத்து விட்டீங்க? இப்போ திருடலை நேரம், அதனால் அனுப்பி ஊற்றுட்டேன். எவ்வளோ பெரிய ஒரு மனசு பாருங்க. ஒரு ஆள் அவர்கிட்ட உதவி கேட்டு அலிலான்ட்டு வந்தாங்க. தம்பி நீ எதையும் என்கிட்ட சொல்லிடாத, நீ வந்து கேட்கும் வாயால் கேட்கும்பொழுது உனக்கு ஒரு வெக்கம் உன் முகத்தில் வருவது எனக்கு பார்க்க என் மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் நீ மணலில் எழுதிரு, அதை பார்த்தே நான் எனக்கு உதவி செய்துறேன். எவ்வளோ பெரிய தங்கமான குணம் பாருங்க. நீ வந்து எதையுமே உன் கஷ்டத்தை சொல்ல தேவையில்லை, நீ சொல்வது உனக்கு முகத்தில் ஒரு கூச்சம் வருவது, உன் கூச்சத்தை நான் பார்க்குவது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் உன் தேவை என்னங்க கீழே எழுதி காட்டிடுன்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய மனப்பக்குவம் பாருங்க. ஹலீஃபா இருக்கிற காலத்தில் அந்த வெளியூர்கள் வாசிகள் வரக்கூடிய வீதிக்கு வந்து புதுசாக வந்து உங்களுக்கு அட்ரஸ் தெரியலனா எங்கே போகணும்? நீங்கள் எங்கே போகணும்? எந்த வீட்டுக்கு போகணும்? நாங்கள் ஒன்று வீட்டு ஹலீஃபாவாக இருந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொது சேவையும் நல்ல மனம், இதான் நல்ல குணமுள்ள ஆளுன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து நான் தெரிந்த ஆள் இப்படி பெற ஆள் தெரியுமா? அவ்வலுகும், அதாவது அக்ஸருகும் இல்மா, கல்வியிலே சிறந்த கடல். ரசூல் என்ன சொன்னாங்க? நான் சிறந்த ஆலிமா நான் அவனுக்கு தந்திருக்கிறேமா. அலிலான்னு சொல்லுவாங்க, குர்ஆனிலே எனக்கு 4 தெரியும். யார் சொல்லுவா? குர்ஆன் நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ஒன்றுமே தெரியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். குர்ஆனை டேப் ரெக்கார்ட் மாதிரி மனப்பாடம் பண்ணியிருக்கோம், எல்லா ஆயத்துக்கும் அர்த்தங்கள் நமக்கு தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு உள்ள நுணுக்கமாக நமக்கு வழங்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குற மாதிரி வழங்க முடியாது. அல்லாஹ்னு சொல்லுவாங்க, எல்லா ஆயத்துக்கும் எனக்கு 4 தெரியும்.
ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டா அந்த ஆயத்து எப்போ இறங்குச்சு, டேயா நைட்டா, ரசூல்லா அலிலான்னு சொல்கிறாங்க. அது நைட்டில் இறங்குச்சா பகலில் இறங்குச்சா எனக்கு தெரியும். அது எந்த இடத்துல இறங்குச்சு, மக்காலையா மதீனாவிலையா சிரியாவிலையா எனக்கு தெரியும். அதே மாதிரி அது இறங்குனது யார் விஷயத்தில் இறங்குச்சு, என்ன விஷயத்தில் இறங்குச்சு. சில ஆயத்து சில ஆளுகளுடைய விஷயத்தில் இறங்குச்சு. என்ன மேட்ரு, யார் விஷயத்தில் இறங்குனது, எந்த நைட்டா பகலா, அல்ல எந்த இடம். ஒவ்வொரு ஆயத்திலையும் 6666 ஆயத்திலையும் 4 விஷயத்தோடு விளங்கினவன் நான் சொல்லுவாங்களே, இப்படிப்பட்ட ஆலிம் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. உன்னை ஆலிமை பார்த்து நான் தந்திருக்கிறேம்மான்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால தான் சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு 3 பாக்கியத்தை பெற்றார்கள். அதில் ஒன்றை நான் பெற்றிருந்தாலும் கூட இந்த உலகத்தை விட அதுதான் எனக்கு பெரிய பாக்கியம். அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு கிடைச்ச 3 சிறப்புல ஒன்று என்ன சிறப்பு, ஹைபர் போர். யூதர்களுடைய கோட்டை, பெரிய பெரிய வல்லரசர்களாக இருந்த அந்த யூதர்கள் கோட்டையே 15 நாள் சஹாபாக்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நாளைக்கு காலையில் ஒருவரின் கையில் கொடியேல் கொடுப்பேன், அவரை அல்லாஹ் நேசிப்பான், அவரும் அல்லாவை நேசிப்பார். ஒரு சஸ்பென்ஸாக பேசினாங்க ரசூல்லா. அவர் கையில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான், நாளைக்கு இழுபறிக்கு முடிவு தெரியும், தீர்வு தெரியும் என்று சொல்லி காலையில் அலி இப்னு அபி தாலிபை எங்கே என்று ரசூல்லா கேட்டு கொடுத்து கடைசியில் யூதர்களுடைய ஹைபர் கோட்டை அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் தானே வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த பாக்கியம் அவருக்கு தான் கிடைச்சது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே மாதிரி 3 சிறப்பில் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, குர்ஆனில் ஒரு ஆயத்து இறங்குச்சு, உடனே அந்த சட்டத்தை எல்லாம் மாற்றிட்டான். அலிலான்னு சொல்லுவாங்க, ஒரு ஆயத்து குர்ஆனில் இறங்குச்சு, அதை நான் மட்டும்தான் உலகத்திலே அமல் செய்திருக்கிறேன், எனக்கு முந்தியும் யாரும் செய்ததில்லை, எனக்கு பிந்தியும் யாரும் செய்ய போகிறதும் இல்லை. ஸ்பாட்டுக்கு உடனே அல்ல அந்த சட்டத்தை மாற்றிட்டான். அப்படி ஒரு ஆயத்து இறங்குச்சு. என்ன ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நாஜைத்துமுர் ரசூல ஃபகத்திமு பைன யதை நஜ்வாக்கும். ரசூல்லாவை எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பதற்காக ஒரு சட்டத்தை போட்டான். அல்ல ரசூல்லாட்ட பர்சனலாக பேசணும்னா கொஞ்சம் காசு வைக்கணும், சதக்கா கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா கொடுத்தா தான் தனியாக சந்திக்கணும். பப்ளிக்காக பயான் பண்ணுவாங்க ரசூல்லா, தனியாக போய் ரசூல்லாவை பார்க்கணும்னா அனுமதி இல்லை, அதுக்கு சதக்கா கொடுத்தா தான் நீங்கள் பார்க்கணுங்கிறான் அல்ல அந்த ஆயத்தில். இது பணக்காரர்கள் மட்டும்தான் சந்திக்க முடியும். இப்படி இருந்தால் எளியப்பட்டவங்க காசு கொடுத்தா எளியப்பட்டவங்களுக்கு காசு இருக்காதுல்லங்க. இந்த ஆயத்து இறங்கின உடனே காசு இல்லை, ஓடியே போய் யூதன் தோட்டத்தில் வேலை பார்த்து ஒரு 10 ரியாலை வாங்கிக்கிட்டு ரசூல்லாட்ட உட்காந்து தனியாக சந்தித்து அந்த 10 வெள்ளியை சதக்கா கொடுத்து 10 சட்டத்தை நான் தெரிந்து கொண்டேன். அந்த அடுத்த செகண்ட்லேயே அந்த ஆயத்து சட்டத்தை எல்லாம் மாற்றிட்டான். அடுத்த செகண்டில் அப்படி சட்டம் ஆயத்தை இல்லை. இப்போ அந்த கொஞ்ச நேரத்திலேயே நான் அமல் செய்துட்டேன், எனக்கு முந்தியும் யாரும் அதை அமல் செய்ததில்லை, நான் மட்டும்தான் அதை அமல் செய்தேன். 10 வெள்ளியை கொடுத்து 10 சட்டத்தை ரசூல்லாட்ட தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க ரசூல். யார் சொல்கிறா, அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆக இப்படி ஒரு பாக்கியம் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு உண்டு. ஃபாத்திமா நாயே கல்யாணம் முடித்த ஒரு பாக்கியம் யார் சொல்கிறா, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறான். ஆக இப்படி ஒரு 3 சிறப்பை பெற்றார்கள். அதில் ஒன்று எனக்கு கிடைத்தாலும் எனக்கு பெரிய பாக்கியம். ரசூல்லா மேராஜுக்கு எப்போ போனாங்க, அதில் ஒரு பல கருத்துக்கள் இருக்குது. எப்படி லைலத்துல் கத்ர் 27 தாங்கிறது பெரும்பாலான கருத்தை தவிர அதை சத்தியமிட்டு அதை தான் நம்மளால் நினச்சி உறுதிப்படுத்த முடியாது. அது 21ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் வாய்ப்பு இருக்குது, அப்படி தானே. அதே மாதிரி ரசூல்லாவுடைய மேராஜ் இரவும் 27ங்கிறது பரவலான நிறைய பேருடைய கருத்து. அதில் ஒரு கருத்து என்ன தெரியுமா, 4-5 கருத்து இருக்குது. அதில் ஒரு கருத்து ரசூல்லா 40 வயசில் போனதாகவும் இருக்குது. அதில் ஒரு கருத்து என்ன இருக்குது, ரசூல்லா 40 வயசில் போன நபி பட்டம் கிடைச்ச புதுசில் போனதாகவும் ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்தை தழுவி இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி கீழே ஒரு குறிப்பு எழுதுவாங்க, கசாயிசுல் குப்ரா. ரசூல்லாவுடைய அந்த கிதாப் சிறப்பை பற்றி எழுதும்போது ஒரு செய்தி எழுதுவாங்க, ரசூல்லா மேராஜ் பயணம் சென்ற பொழுது சொர்க்கத்தில் ஒரு கனியை சாப்பிட்டாங்களாம். ஹதீஜா நாயகம் ஹயாத்தா இருக்கிறாங்க. அந்த சொர்க்கத்து கனியை சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அந்த கனியை உண்டவர்களாக யாருடன் கூடினார்கள், ஹதீஜா நாயோடு கூடினார்கள். அதுதான் எந்த பிள்ளையாக ஜனித்தது, ஃபாத்திமா நாய கர்ப்பத்திலே தனித்தது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தினுடைய மனத்தை சுவாசிக்கணும்னா ஃபாத்திமா நாய் பக்கத்தில் வந்து கழுத்தில் மோந்து பார்ப்பாங்களாம். சுயத்திமாம் எழுதுறாங்க. ஏன்னா அந்த பெண் யாருடைய கனியில் உருவானது. நீ சொல்கிறாங்களே, நல்ல சத்தான புல்லை சாப்பிடுங்க, நீங்கள் வந்து நல்ல கஸ்தூரி குங்குமம் சாப்பிடுங்க, புல்லை ஜம்முன்னு பிறக்கும், புல்லை கும்முன்னு பிறக்கும் சொல்கிறாங்களே, இன்னைக்கு நல்ல சிவப்பு கலராக பிறக்குங்கிறான்லங்க. அப்போ நாம் சாப்பிட்ற சாப்பாடுகளும் அந்த கர்ப்பத்தில் நாம் கொடுக்குற கர்ப்ப காலத்தில் கொடுக்குற உணவுகளும் அந்த குழந்தையினுடைய அந்த வளர்ச்சியில் ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துதான் என்னங்க. அவர் சொர்க்கத்தின் கனியிலே உண்டவர்கள். பாதாம் பிஸ்தா அக்ரோட் இந்த மாதிரி உள்ள லோக்கல் ஐட்டத்தை சாப்பிட்டதுக்கே அந்த பிள்ளைகள் எல்லாம் சத்துள்ள பிள்ளையாக பிறந்தாலும் சொர்க்கத்தின் கனியில் உள்ளுண்டானதுனால அந்த பிள்ளையினுடைய கழுத்தில் சொர்க்கத்தினுடைய மனம் இருந்தது. ரசூலுல்லாஹ் சொர்க்க வாடையை சுவாசிக்கணும்னா
இமா நீ பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி கழுத்தை வந்து பார்ப்பாங்களாம். சுயுத்தி இமாம் இந்த செய்தி எழுதுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசில் போனதா வச்சா இந்த செய்தி நமக்கு சாத்தியமானதேங்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ கல்யாணம் உலகத்தில் நடக்குது, பிரம்மாண்டமான கல்யாணம். இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு கல்யாணத்துலையும் கிஃப்ட் கொடுப்பாங்க. எல்லா ஊர்லேயும் இருக்குது. தஞ்சாவூர் பகுதியில் கேக்கு பார்சலாக கொடுப்பாங்க, சில ஊர்களில் புக் அடித்து கொடுக்குறது, இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று அன்பளிப்பு கொடுப்பாங்க. அல்லாஹ் பாத்திமா நாயுடைய சிறப்பை பற்றி எழுதக்கூடிய அல்லாமா இப்னுல் அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய உஸ்துல் காபா சஹாபாக்களுடைய வரலாறு எழுதுவாங்க. ஏன்னா அவங்க சஹாபி தானேங்க, பாத்திமா நாய் சஹாபி தானே. சஹாபாக்களுடைய வரலாறு எழுதுவாங்க. பாத்திமா நாய் கல்யாணத்தை விட்டு அல்லாஹ் ஒரு கிஃப்ட் கொடுத்தான். நாம கல்யாணம் கிஃப்ட் கொடுக்கறது ஒரு புறம், அல்லாஹ் ஒரு கிஃப்ட் கொடுத்தான். யார் எழுதுறா? இப்னுல் அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் எழுதுறாங்க. அந்த செய்தியை சொல்கிற ஆள் யார் தெரியுமா? பிலால் இப்னு ஹமாமா ரலியல்லாஹு அன்ஹு தான். இந்த செய்தியினுடைய ரிப்போர்ட்டரே அவங்க தான், பிலால் இப்னு ஹமாமா. பிலால் இப்னு ஹமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் எங்கள் சபையிலே புன்னகை மன்னராக உள்ளே நுழைந்தார்கள், சிரித்தவர்களாக வந்தார்கள். வந்த உடனே நாம் கேட்டோம், பக்கத்தில் நேராக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க, அல்லாஹ் அல்லாஹு சுன்னக்க நாயகமே, உங்கள் எப்பொழுதும் அல்லாஹ் சிரித்த முகத்தோடு ஆகட்டும், உங்கள் சிரிப்பின் காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா நாயகமே? அப்படி சொல்ல உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் சிரிப்புக்கு என்ன காரணம் என்னவென்று சொன்னால், பஷாரத்துன் அதத்தினி மினல்லாஹ் ஃபீ அஹி வ இப்னதி, ஒரு நல்ல செய்தி என்னுடைய பெரியாப்பா மகன் அலி அவர் விஷயத்திலையும் என் மக விஷயத்திலையும் அல்லாஹ்ட்டேருந்து ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அல்லாஹ்ட்டேருந்து என்ன வந்திருக்குது? ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தி? ரசூலுல்லாஹ் அதுக்காக நல்ல செய்தியை சிரிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். என் மகளுக்கும் என்னுடைய பெரியாப்பா மகன் அலி அபூ தாலிபுடைய மகன் அலி அவர்களுக்கும் நான் பேசி கல்யாணம் பண்ணலான்னு இந்த பேச்சுவார்த்தை நிச்சயம் சொல்லுவாங்களே, இந்த நிச்சயம் முடிந்த உடனேயே ஒரு ரிசப்ஷன் சொல்லுவோம்ல, அல்லாஹ் என்ன செய்தான்? இந்த நிகழ்ச்சியை ஒரு சொர்க்கத்திலே ஒரு விசேஷமாக ஒரு விழாவாக அல்லாஹ் கொண்டாடினா, ஒரு மகிழ்ச்சி பெருக்க அல்லாஹ் வெளிப்படுத்தினா. எப்படி அப்படின்னு சொன்னால், சொர்க்கத்தினுடைய காவலாளி ரிலுவான் இருக்கார்ல மலக்கு, அந்த மலக்கை பார்த்து சொன்னால், சொர்க்கத்தில் தூபா என்ற ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தை பிடிச்சி நீங்கள் உழுக்குங்கன்னு சொன்னால. அந்த மரத்தை பிடிச்சி உழுக்க ஆரம்பித்த உடனே அந்த மரத்தினுடைய இலைகள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. எத்தனை இலை விழுந்துச்சுன்னு சொன்னால், ரசூலுல்லாவுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை நேசிக்கிறவங்க யாரெல்லாம் உலகத்தில் வருவாங்களோ அத்தனை பேருடைய எண்ணிக்கை அளவுக்கு இலை விழுந்துச்சு. கணக்கிட முடியுமா? நம்ம எல்லாருமே அத்தஹியாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வால் ஆலி முஹம்மதின் அத்தஹியாத்தில் ரசூலுல்லாவுடைய ஸலவாத் ஓதுறோம், ரசூலுல்லாவுடைய குடும்பத்துக்கு ஸலவாத் ஓதுறோம். உலகத்தில் தொழுகிறவங்க எல்லாவங்க ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினுடைய பிரியர்கள் உள்ளவங்க தான். ஏன்னா தொழுகையாளிகள் எல்லாருமே அத்தஹியாத்தில் ரசூலுல்லாவுடைய ஸலவாத் ஓதுறோம், ரசூலுல்லாவுடைய குடும்பத்துக்கு ஸலவாத் ஓதுறோம். அப்படி தானேங்க? அப்புறம் ரசூலுல்லாவுடைய குடும்பத்துக்கு நான் கட் பண்ணிடுவேன், எவனா ஒருத்தன் அந்த வார்த்தையை கட் பண்ணால் தொழுகையே கட்டாயிரும் அவனுக்கு. வால ஆலிஹி குடும்பத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒருத்தன் அத்தஹியாத்தில் கட் பண்ணால் தொழுகை போயிரும்லாங்க. அப்போ உலகத்தில் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை நேசிக்கக்கூடிய நபி நேசம், ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை நேசிக்கிறவங்க எத்தனை பேர் வருவாங்களோ அவங்க எண்ணிக்கை அளவுக்கு அந்த இலை கீழே விழுந்துச்சு. அந்த உழுக்கூடக்கூடிய அந்த இலைக்கு கீழே இருந்து ஒரு மலக்கு படைக்கப்பட்டு எழுந்து அந்த இலையை எடுத்துக்கிட்டே எழுந்தார். அந்த இலையை தூக்கிட்டு கியாமத்து நாளில் வருவாங்களாம். ஃபலா எல் கவுனே, அந்த இலையை கொண்டு கியாமத்து நாளில் வருவார்கள். முஹிப்பன் லனா அஹ்ல பைத் இல்லா அஹ்தாவ், சத்தம் போடுவாங்களாம். யாரெல்லாம் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை நேசிக்கிறவங்க யார் இருக்கிறீங்க? ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை நேசிக்கிறவங்க யார்? எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் நாங்கள் தான் ரசூலுல்லாஹ் பேரில் குடும்பத்தில் ஸலவாத் ஓதணும், நாங்கள் தான் ரசூலுல்லாவுடைய குடும்பத்து மீது பக்தி வச்சுருந்தோம், அவங்க குடும்பத்தை நாங்கள் கண்ணியப்படுத்தணும்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பேப்பரை கொடுப்பாங்களாம், அந்த இலையை. அந்த இலையில் என்ன இருக்குது தெரியுமா? பராத்து மினன்னார், நரக விடுதலை இவருக்கு. அது சீட்டை கொடுத்தா ஃப்ரீயாக சொர்க்கத்துக்கு போயிடலாது. திடீர்னு ஓப்பன் ஃப்ரீ டிக்கெட் வளமா திடீர்னு இந்த சில ஏர்லைன்ஸில் நினச்சி வாங்கினா சில ஆபர் ஓடுவான் தெரியுமா? அல்லாஹ் ஒரு ஆபர் போட்டான் சொர்க்கத்தில், இலவச ஆபர். நரக விடுதலை. நரக விடுதலைன்னா சொர்க்க கன்ஃபார்ம் தான் அர்த்தம் தானங்க அது. பாருங்க, பாத்திமா நாயினுடைய கல்யாணத்தினுடைய நிச்சயத்தை முன்னிட்டு இலவச சொர்க்க ஆஃபர், எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு கதையாக நாம் சொல்லலை, அதிகாரப்பூர்வமான மதரசாவில் இன்னைக்கு ரெக்கார்டான கிதாபை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வாசகத்தையே படித்து தான் சொல்கிறேன், பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு பாத்திமா நாயினுடைய கல்யாணத்தை அல்லாஹ் கொண்டாடுறான்னா, பாத்திமா நாயினுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு அல்லாஹ் பொருந்தி இருக்கிறான், பார்த்தீங்களா? அப்போ அதற்காக நாம் ஒரு நாளை எடுத்து பேசுறதுங்கிறதுக்காக நம்மளை அல்லாஹ் புரிஞ்சு கொள்வானா என்ன? கண்டிப்பாக நமக்கு அந்த சீட்டு வேணுமா என்னங்க? அதனால் இங்கே இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, அதனால் இன்னொரு கம்மியாக தான் அந்த சீட்டு கிடைக்கும் போல தெரியுது. இன்றைக்கி எல்லாரும் இருந்தானே வைங்க, கண்டிப்பாக எல்லாரும் எதை வாங்கியிருப்பாங்க பரா. ஏன்னா பாத்திமா நாயுடைய விசேஷத்துக்காக நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். தொழுகை 11 மணிக்கு முடிஞ்சால் கூட அதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் என்ன செய்யணும், இந்த பாத்திமா நாயுடைய நேசத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்லி உரிமையோடு வாதாடி இந்த சீட்டை வாங்கலாமா என்னங்க? அல்லாட்ட நம்ம அல்லாஹ் தஆலா அதுக்கு நமக்குலாம் நசீபாக்குவானாக.
கண்ணியத்திற்குரியவர்களே, அலி ரலியல்லாஹுவுக்கு ஒரு தடை இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் வேற பொண்ணை கல்யாணம் முடிக்கக்கூடாது. கல்யாணம் எதனையும் கல்யாணம் முடிக்கலாம், 4 கல்யாணம் முடிக்கலாங்கலாம் இல்லை, ஆனால் ஒரு கல்யாணம் தான் முடிக்கணும். ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கும், ஃபாத்திமா நாய் இருக்கிற வரைக்கும் ஒரு சட்டம். அது ரசூலுல்லாஹ் போட்ட சட்டம். ஷரியத்துங்கிறது ரசூலுல்லாஹ் போடுறதாங்க சட்டம். ஏன் எந்த பெண்ணும் கணவனை இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி தான், தன்னுடைய கணவர் தனக்கு தான் இருக்கணும். எந்த வகையிலும் தான் சீக்காளியாக இருந்தால் நோயாளியாக இருந்தாலும் சரி இன்னொரு பெண்ணோடு தங்கக்கூடாது, அவர் கல்யாணம் முடிக்கக்கூடாது என்பதில் எல்லா பெண்ணும் விடு. அதில் பாத்திமா நாயும் இது விதிவிலக்கு இல்லைங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மக கஷ்டப்படும், அவர் வேற ஒரு மனைவியோடு தங்கினா அன்னைக்கு நைட்டு பாத்திமா நம்ம மனசு வருத்தப்படும் என்பதனால ரசூலுல்லாஹ்வுக்கு வருத்தமாக இருந்தது. அதனால அந்த தட்டு ரசூலுல்லாஹ் ஒரு அல்லாஹ் நினைச்சாங்க. புகாரி ஷரீஃபிலே வருது, அபூ லஹப் இருக்கார்ல, அபூ லஹப் ஒரு காலத்தில் அவர் காபிரா இருந்தார். அவன் மக முஸ்லீமான பிறகு அந்த மகளை கல்யாணம் முடிக்கலாம்னு நினச்சாங்க. பாத்திமா நாய் ஹயாத்தா இருக்க ஜும்மால ஏறி ஒரு பயான் பண்ணாங்க, என் புள்ள ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னாங்க. உடனே அந்த கல்யாணத்தை அப்படி நிறுத்திட்டாங்க அலிலான்னு. பாத்திமா நாயை கல்யாணத்தை இருக்கும்போது வேற பண்ண கல்யாணம் முடிக்கக்கூடாது. புகாரி ஷரீஃபிலே வருது. அப்படி ஒரு தடை உத்தரவு. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறான். வேர்ல்டிலே சிறந்த பெண்ணுங்கிறான் அல்லாஹ், உலகத்தில் வேர்ல்டிலே சிறந்த பெண்ணுங்கிறான். இன்னல்லாஹ் அஸ்தஃபாக்கி வத்தஹரக்கி வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன். மரியமே, உனக்கு உலகத்திலே சிறந்த பெண்ணா அல்லவா அண்ணன் எம்மா உன்னை நான் தேர்ந்தெடுத்தேங்கிறான் அல்லாஹ். உன்னை பரிசுத்தப்படுத்தினது மாத்தமில்லை, உலகத்திலேயே என் பார்வையில் சிறந்த பெண் நீதானம்மாங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. யார? மரியம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் சொல்றான்லங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்லங்க. ரசூல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சிறப்பை பற்றி சூரத்து பக்ரா மற்ற சூராவில் நீங்கள் பார்க்கலாம். பக்ரால அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய உணவையே கொண்டு கொடுத்தான் அவங்க வீட்டில் பைத்துல் முக்கத்தில் இருக்கும்போது சொல்கிறான்ல. இது மாதிரி ஃபாத்திமா நாய்க்கு ஒரு செய்தி நடந்தது. தப்சீரில் அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய இப்னு கசீர் இமாம் ஃபாத்திமா நாய் செய்தியும் அதே மாதிரி சேம் மரியம் அலைஹிஸ்ஸலாத் மாதிரி ஒரு செய்தி அல்லாஹ் உணவு கொடுத்தது. அது வானத்தில் இருந்த சொர்க்க உணவு, இது துன்யா உணவையே அல்லாஹ் என்ன செய்தான், அல்லாஹ் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? அந்த ஆயத்துக்கு விளக்கத்தில் எழுதுவாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி எழுதும்போது எழுதுவாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா நாய் வீட்டுக்கு வந்தாங்க. ஏம்மா சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, ஏதாவது இருக்குதான்னு கேட்டாங்க. பாப்பா நானே 2-3 நாளாக ஒன்றும் சாப்பிட்லையே இருந்தாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போன உடனே ஃபாத்திமா நாய் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருந்து 2 ரொட்டியும் கொஞ்சம் எலும்பு கறியும் சூப்பும் வந்துச்சு. 2 ரொட்டியும் எலும்பு சூப்பும் வந்துச்சு. அவங்க பார்த்தாங்க, நம்ம 2-3 நாளாக சாப்பிடாவிட்டாலும் நம்ம வாப்பா நம்மள்ட்ட எதுவும் இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை ஹசனையோ ஹுசைனையோ 2 பேரில் யாராவது ஒரு ஆள் பேர் போட்டிருக்காங்கண்ணே, நீங்கள் கொண்டுட்டு போங்க, நானும் வர்றேன், நம்முடைய கணவர் வரன்னு சொல்லி அலில்லானும் போக சொல்லிட்டு தானும் ரசூல்லாட்ட வந்தாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே என்ன வாப்பான்னு என்னம்மா ஒன்றும் இல்லைன்னு சொன்னியே, என்ன கொண்டு வந்திருக்கிறேன்னு கேட்டாங்க. யார் ரசூலல்லா? பக்கத்து வீட்டில் இருந்து என்ன செய்தாங்க, 2 ரொட்டி கொடுத்து விட்டாங்க, நீங்கள் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்களே அதனால் நான் கொண்டு வந்தேன். உள்ளே பாத்திரத்தை திறந்தா ஒரு 10 பாத்திரம் முழுவதும் துறங்குற இடமெல்லாம் அடுக்கெல்லாம் இதாக இருக்குது, ரொட்டியாக இருக்குது, கறி நிறைய இருக்குது. என்னம்மா? அப்போ அவங்களுக்கே விளங்கிட்டு இது அல்லாஹ் விளையாடுறான். யாருக்கு விளங்குது? நாம் கொண்டு வந்து 2 ரொட்டி எலும்பு கறி எலும்பு சூப்பு, இங்கே பாத்திரத்தை திறந்தா ரொட்டி நிறைய போட்டில் வச்சுருக்குது, இது எப்படிமா உனக்கு கிடைச்சிதுன்னு கேட்டாங்க. அப்போ உடனே இவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தந்தான். அன்னாலைக்கு ஹாதா, மரியமே உனக்கு எப்படி கிடைச்சிதுன்னு சக்ரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுக்கு மின் இந்தில்லா, அல்லாஹ் தந்துச்சு சொன்னாங்களாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தந்ததுன்னா உடனே, ஏன்னா அவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அல்லாஹ் தந்ததில் அடுத்த வீட்டுக்காரங்க தான் கொடுத்தாங்க. ஏன் இவங்க அல்லாஹ் தந்ததுன்னா அடுத்த வீட்டுக்காரங்க கொடுத்தது 2 ரொட்டி தான், ஆனால் பாத்திரத்தில் இருந்தது 2 ரொட்டி இல்லை, ரசூலுல்லாவுக்கு கூட இருந்து நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு நினச்சி கொண்டு வரவும் அந்த ரொட்டி அல்லாஹ் ரொம்ப நிறைய ஆக்கிட்டேன். ஏன்னா ரசூலுல்லாவு கூடயே சாப்பிட்ற ரசூலுல்லாவு மீது அல்லாஹ் எவ்வளோ பிரியமானவன், அல்லாஹ் ரொம்ப பிரியமானலாங்க ரசூலுல்லாஹ் மீது. அப்போ அதனால் அந்த ரொட்டி அல்லாஹ் பரக்கத்தாக்கவும் அல்லாஹ் கொடுக்குறான்னு விளங்கிட்டாங்க. அதுதான் அல்லாஹ் தர்றான்னு சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய மகளுக்கு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், என்னுடைய மகளை அல்லாஹ் தஆலா ஜஅலகி ஷபீஹம் பி சய்யிதத்தி மரியம் பின்த் இம்ரான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போல என் பிள்ளைய அல்லாஹ் ஆக்குனானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் சொர்க்கத்து உணவு வந்த பொழுது அதை கண்ட சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படிமா உனக்கு இந்த உணவு வந்துச்சுன்னு கேட்டதுக்கு அல்லாஹ் தந்தான்னு சொன்னாங்க. அது மாதிரி சொல்றியம்மா, என் பிள்ளைய அல்லாஹ் மரியமை போல அல்லாஹ் ஆக்குனானேன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு புகழ்ந்தாங்க. பார்த்தீங்களா? அந்த சாப்பாடை எல்லாரும் சாப்பிட்டு அப்புறம் அந்த சாப்பாடை ரசூலுல்லாவுடைய மற்ற மனைவிமார் இருக்காங்களா, 10 மனைவி ஹதீஜானை பார்த்தாயிட்டாங்களா, அந்த மனைவிமார்கள் வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் போச்சான். மனைவிமார் வீட்டுக்கு போய் மிச்சம் இருந்துச்சு. கடைசியில் எல்லா 10 மனைவிமாருடைய அடுத்து வீட்டு இருக்குல்ல, அந்த அடுத்த வீட்டுக்கும் அது சப்ளை ஆயிரு. பாருங்க எவ்வளோ பெரிய பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க அந்த உணவில். ரசூலுல்லாவுக்கு அந்த உணவை கொடுக்கணும்னு பாத்திமா நாய் ஆசைப்பட்டதுனால அல்லாஹ் தஆலா 10 மனைவிக்கும் கொடுத்தான், 10 மனைவியினுடைய அடுத்த வீட்டுக்கும் கொடுத்தான் என்ற செய்தியே என்ன செய்வான், ஹதீஸ் கிதாபிலே இந்த செய்தி எழுதுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, பாத்திமா நாய்க்கு
ரசூலுல்லா நிறைய வேலை ஆட்களை கொடுத்து என்ன செய்யல, ஆடம்பரமாக வாழ வைக்கல, நிறைய நன்மைக்குரிய திக்ருகளை சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் ரசூலுல்லாவுடைய அந்த மனசு இறக்கத்தினால ஒரு ஃபில்லத்தின் நுவைபான ஒரு அடிமை பெண்ணை ஃபாத்திமா நாய் வீட்டுக்கு ரசூலுல்லா பணிப்பெண்ணை நியமிச்சிருந்தாங்க. ஃபில்லான்னு ஒரு பேர் சஹாபாக்களுடைய காலத்தில் நீங்கள் சஹாபாக்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபில்லா என்ற பெயரில் ஒரு பெண்களுடைய பெயரில் அந்த செய்தி எழுதுவாங்க. ஃபில்லாங்கிறது யாருன்னு சொன்னால் ஃபில்லத்தின் நுவைபாங்கிறது ஃபாத்திமா நாயினுடைய வீட்டில் வேலை பார்த்த பணிப்பெண்ணினுடைய பேர் தான். அவங்க ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஃபில்லத்தின் நுவைபாட்டை சொன்னாங்க, எம்மா என் மகளுக்கு ரொம்ப உதவியாக இரு, வேலையை நீ ஷேர் பண்ணிக்கோ, என் மகளையே வேலை பார்க்க விடாத, உனக்கு ஏதாவது சிரமம், உனக்கு வேலை ரொம்ப ஹார்டாயிருச்சுன்னு சொன்னால் நான் ஒரு திக்ரு சொல்லித்தரேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நான் ஒரு திக்ரு சொல்லித்தரேன், அந்த வேலையை பாரமான நேரத்தில் இந்த திக்ரை சொன்னீங்கன்னா அல்லாஹ் அந்த வேலையை உனக்கு ஈஸியாக்கி தந்துடுவான். அதனால் என்னுடைய மகளுக்கு உதவியாக இருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, ஒரு திக்ரு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க, யா வாஹித் லைஸ கமிஸ்லிஹி அஹத் துமீது குல்ல அஹத் ஒ துஃப்னி குல்ல அஹத் லா தஹுதுஹு சினத்துன் வலா நௌம். இது சஹாபாக்கள் வரலாறுலே வருது. ஃபில்லத்துன் வைபா சொல்கிறாங்க, ஒரு நாள் பாத்திமா நாய் வீட்டில் ரொட்டி போட வேண்டியது இருந்துச்சு. அவங்க என்ன செய்தாங்க, நம்ம மாவு குழச்சி வச்சுட்டாங்க. நான் சொன்னேன் விறகு பொறுக்கிட்டு வர்றேன்னு சொல்லி என்ன செய்தேன், காட்டுக்கு விறகு பொறுக்க போயிருந்தேன். விறகு கட்டி வச்சுட்டு என் தலையில் தூக்கி என்னால் கொண்டு வர முடியலை. ரொம்ப சிரமப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னது துவா எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, யா வாஹித் லைஸ கமிஸ்லிஹி அது துமி துக்குல்லாஹத். அதை சொன்னேன். சொல்லவும் திடீர்னு அந்த இடத்துல ஒரு மனிதர், அவர் பார்த்தா ரொம்ப ஆஜானுபவான தோற்றம், யமன் வாசியை போல, யமனிகள் ரொம்ப பலமாக இருப்பான், அவரை மாதிரி தெரியுது. எம்மா ரொம்ப சிரமப்படுறியே, நான் வந்து உங்கள் வீட்டில் கொண்டு இதை தந்துட்டு போகிறேனேன்னு சொல்லி அந்த மனிதரை கொண்டு என் வீட்டு வாசலில் கொண்டு தந்துட்டு போனார். பாத்திமா நான் வீட்டு வாசலில் கொண்டு தந்துட்டு போனார். பார்த்தீங்களா, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த திக்ருனுடைய பரக்கத்தினால ஒரு மலக்குமார்களை கூட மனித உருவத்தை கொடுத்து அவர்கள் வீட்டுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டை சுற்றி மலக்குமார்கள் எப்பயுமே முகாமிட்டிருப்பாங்க. இன்னைக்கு பாருங்கள், ரசூலுல்லாவுடைய ஒஃபாத் ஆகிட்டா கூட இன்றைக்கும் ரசூலுல்லாவுடைய ரவுலாவை சுற்றி 70,000 மலக்குமார் இருக்கிறதா ஹதீஸில் வருது. கபூரை சுற்றி மிஷ்காத்தை எடுத்து பாருங்கள், ரசூலுல்லாவுடைய ரவுலாவை சுற்றி உட்கார்ந்துக்கிட்டு 70,000 மலக்குமார்களும் அந்த யுஸல்லூன ஸலவாத் ஒதுக்கிட்டே தன்னுடைய ரெக்கைகளால் பரக்கத்துக்காக தடவிக்கிட்டே இருக்காங்களாம். ஷிஃப்ட் முறையில் காலையில் 70,000, அந்த ஷிஃப்ட் போனவொன்னே நைட்டு கம்பெனியில் நைட்டு பகலாக போட்டு வேலை பார்க்குறாங்களா. அதே மாதிரி ரசூலுல்லாவுடைய ரவுலாவை அந்த பரக்கத்துக்காக தேய்ப்பதற்கே 1,40,000 பேர் ஷிஃப்ட் முறையில் 70,000 வர்றாங்கல்லாங்க. அது மாதிரி ரசூலுல்லாவுடைய வீட் ஃபாத்திமா நாய் ஹயாத்தா இருக்கிற காலத்தில் ஒரு நாள் ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அனுப்பி அலி ரலியல்லாஹு கூட்டுவான்னாங்க. ரசூலுல்லாஹ் ஹயாத்தில் அலில்லான வீடுனா ஃபாத்திமா நாய் வீடு தானே. ரசூலுல்லாஹ் ஹயாத்துக்கு பிறகு தானே வேற பெண்ணு கல்யாணம் முடித்தாங்க. ரசூலுல்லாவுடைய காலத்திலேயே அலில்லான வீடுன்னு சொன்னால் ஃபாத்திமா நாய் வீடு தான், ரெண்டும் ஒன்று தானே, வேறு வீடு கிடையாது. அலியை கூப்பிட்டுவான்னாங்க. அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு போனால் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு போனாங்க. ஜாமியு கராமாத்துல் அவுலியான்னு கிதாபில் எழுதுவாங்க யூசுப் நபகானி. போனால் அந்த வீட்டில் ஆள் இல்லை. அலி ரலியல்லாஹு வீட்டில் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, அல்லாஹு தாலா மலக்குமார்கள் மூலமாக ஃபாத்திமா நாய் வீட்டுக்கு பணிவிடைக்கு ஆளை போட்டான். அல்ல மனித உருவத்தில் அலி ரலியல்லாஹு வீடும் சரி ஃபாத்திமா நாய் வீடும் சரி யாருடைய பணிவிடை இருந்தது, அங்கே மலக்குமாருடைய ஹெல்ப் இருந்தது அந்த வீட்டில். அப்போ அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு வந்து பார்க்குறாங்க, வீட்டில் ஆள் இல்லை. ஆனால் வீட்டில் வந்து இந்த இதுக்குள்ள திருக, அந்த காலத்தில் இப்போ ஆட்டுரல், அப்போ திருக வந்து தானாக ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆட்டுரலை நம்ம தான் அந்த காலத்தில் ஆட்டணும், நம்மளாம் தானாக ஆடாது. கிரைண்டர் மிஸ்கி அது கரண்டெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் ஆட்டுரலில் தானங்க மாவு ஆட்டிகிட்டு இருந்தோம், அப்போ நம்ம கையால் தான் ஆட்டணும். அப்போ அரபு நாட்டுக்காரன் அந்த காலத்தில் திருகையை ஆட்டுவான். அப்போ திருக தானாக சுற்றிக்கிட்டு இருக்குது, மாவை கொட்டிக்கிட்டு இருக்குது. என்னடா இது ஆள் இல்லை, தானாக திருகக்கல்ல சுற்றுதே, பெரிய மேஜிக் மாதிரில இருக்குதுன்னு சொல்லிட்டு அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் அலி ரலியல்லாஹு போய் பார்க்க சொன்னீங்க, வீட்டில் ஆள் இல்லை, ஆனால் திருகக்கல் ஆள் இல்லாமல் கை இல்லாமல் தானாகவே என்ன செய்யுது, சுற்றுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் வீட்டில் மலக்குமார்கள் வேலை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் வீடு தான் யாருங்க, அலியான வீடு தான், ஃபாத்திமா நாய் வீடு தானங்க. எல்லாருக்கும் முதல் இரவில் சுபு தொழுவ போயிடுது. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் கல்யாணம் ஃபஸ்ட் நைட்டுக்கு சுபு தொழுவ கதை வைக்கிறாங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிற பேரில் அன்னைக்கு அல்லாஹ் தாலா என்ன செய்கிறாங்க, இந்த சுபு தொழுகை ஃபர்லான தொழுகையை ஒரு சுண்ணத்தான ஒரு வாழ்க்கைக்காக ஒரு பரலான நிறைய பேர் கேட்டால் அதற்கு முதல்ல வாயா ஆமாம் சுபு கொஞ்சம் தூங்கிட்டோம் லேட்டாக தான் எஞ்சோம் அப்படி நிறைய பேர் பாருங்கள். கல்யாணம் முடிச்ச முதல் அன்னைக்கு சுபு தொழுதேன்னு கையை தூக்க சொன்னால் நிறைய பேர் தூக்க மாட்டாங்க. அப்படியா, அதெல்லாம் அங்கே வச்சு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய பேர்களுக்கு கல்யாணம் முடிச்ச முதல் அன்னைக்கு சுபு தொழுவ போயிருது. அது உங்கள் அனுபவமானு என்னையும் கேட்கக்கூடாது. நேற்று அசத்துக்கு சொன்ன மாதிரி உங்கள் அனுபவமா அப்படின்னு கேட்கக்கூடாது. பொதுவாக நான் சொல்கிறேன், அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக பேசுனால நம்ம தூங்கிடலாம். ஆனால் முதல் நைட் ஃபாத்திமா நாய்க்கும் அலில்லானுக்கும் கல்யாணம் நடந்துலாங்க. ஃபாத்திமா நாய்க்கு அல்லாஹ் தாலா கொடுத்த அந்த அல்லாஹ்வுடைய ஞானத்தை பாருங்கள்.
அந்த கல்யாணம் முடித்த முதல் இரவில் 2 பேரும் ஒரு பக்கம் 2 கணவன் மனைவி முதல் இரவில் சந்திக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த முதல் சந்திப்புங்கிறதையே எவ்வளோ மோசமாக ஆக்கிட்டான் தெரியுமா? இன்னைக்கு ஒரு கண்ணியமான இஸ்லாம் காட்டிய நபிமார்களுடைய உறவு, சொர்க்கத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள் தானங்க. இன்றைக்கி முதல் இரவுங்கிறது சொர்க்கத்தினுடைய ஒரு ஒத்திகை. சொர்க்கத்தின் சுகம் எப்படி என்பதற்கு நாம் உலகத்தில் எடுக்கும் ஒரு ஒத்திகை தான் என்னது? முதல் சந்திப்பு. இன்றைக்கி எல்லாம் செல்லை கல்யாணம் கொடுத்து கல்யாணம் பேசி முடிச்சிட்டாலே நீ ஒரு செல்லை வச்சுக்கோங்க, நீ ஒரு செல்லை கொடுத்துக்கோங்க, செல்லிலேயே பேசி கடைசியில் கல்யாணங்கிறதே ஒரு மோசமான ஒரு மேற்கத்திய கலாச்சார கேரளா கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கண்ணியமான வாழ்க்கை தெரியுமா? முதல் இரவு தான் அந்த பொண்ணையே முழுசாக பார்ப்பான், அந்த பெண்ணுடைய குரலையே கேட்பாங்க. அப்படி இருந்த அந்த குடும்பமெல்லாம் எவ்வளோ நீண்ட அந்த பேர பேத்திகளை எடுத்து மனமாக வாழ்ந்தாங்க தெரியுமா? ஆக ரொம்ப நெருக்கத்தின் பேரில் ரொம்ப கொச்சைப்படுத்தினவங்க தான் ஒரு வாரத்தில் சந்திச்சு இருக்கிற குடும்பமெல்லாம் இன்றைக்கி எத்தனை கல்யாணம் வந்து நின்றுருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த முற்காலத்தினுடைய பெரியவங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றாதனால முதல் இரவில் அலி ரலியல்லாஹு தனியாக ஒரு இடத்துல முசல்லா போட்டு தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாத்திமா நாய் ஒரு கட்டத்தில் தனியாக தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நைட்டு முழுவதும் அங்கே தொழுகையிலேயே முடிஞ்சு போச்சு, சுபு வந்து உதயமாயிருச்சு. அப்போ அலி ரலியல்லாஹு கேட்டாங்களாம், நீங்கள் எதுக்கு தொழுவீங்கன்னு கேட்டாங்க. யார்கிட்ட? ஃபாத்திமா நாய்ட்டு. நீங்கள் எதுக்கு தொழுகிறீங்க? முசல்லா போட்டு தொழுவீங்களே, எதனால் தொழுவீங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், எனக்கு கிடைச்ச கணவர் எப்படிப்பட்ட கணவர்னு சொன்னால் காபத்துள்ளாலேயே அவர் பிரசவமான கணவர். அலி ரலியல்லாஹு எங்கே பிறந்தாங்க? அலி ரலியல்லாஹுடைய அம்மா ஃபாத்திமா இருக்காங்களே, ஃபாத்திமா பின்த் அசது. ஃபாத்திமா அந்த காலத்தில் காபத்துள்ளாலாம் ஒழுங்காக கெட்டாமல் சும்மா ஒரு ஷோராத்தான் இருந்துச்சு. கருப்பமாக இருக்கும் பொழுது பேர்கால வழி வந்த உடனே சரி ஒரு மரசலாக இருக்குது, உள்ளே போய் பேர்காலம் பார்க்கப்பட்டது. எங்கே வச்சு? காபத்துல்லா உள்ளேயே பிறந்தவங்க தான் அலி ரலியல்லாஹு. அந்த சிறப்பு அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. எனக்கு அல்லாஹ் யாரை கணவராக தந்தாங்கன்னா, காபாலையே பிறந்த ஆளை எனக்கு கணவராக தந்தானே அந்த அல்லாவுக்கு நன்றி செய்தேன்னு சொன்னாங்களாம். அப்போ நீங்கள் எதுக்கு தொழுதீங்கன்னு கேட்டாங்களா? அப்போ சொன்னாங்களாம், சொர்க்கத்து தலைவியே எனக்கு அல்லாஹ் ஜோடியாக தந்தான்ல, அதுக்காகத்தான் நான் நன்றி செய்தேன்னு. பார்த்தீங்களா? இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான பெண் வந்துட்டா, இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண் அல்லாஹ் நமக்கு தந்தானே. இன்னைக்கு பாருங்கள், சில நாடுகளை சொன்னால் சில பேர் சொல்லக்கூடாது. சில நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன், அங்கே எல்லாம் ஐயோ போன வருஷத்தில் ஒரு நாட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு சஹர் செய்ய போகும்பொழுது இதே மாதிரி சனிக்கிழமை சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு வீட்டில் சாப்பிட போவேன். ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அடையப்பா அந்த ஒரு இடத்துல பப்ளிக் இருந்து கொண்டு அந்த நாத்தத்தையும் அசிங்கத்தையும் பார்க்கணுமே. பார்த்தீங்களா? அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு ஒழுக்கமான புள்ளை, ஒரு கண்ணியமான புள்ளையை அல்லாஹ் நமக்கு தந்தானே, அதுக்குன்னு ஒரு நன்றி நம்ம என்னைக்கு தெரியும் பொழுது அந்த புள்ளையை அல்லாஹ் மேன்மேலும் பிரியமான புள்ளையை அல்லாஹ் நமக்கு ஆக்குவான். அது மாதிரி இந்த நன்றி உணர்வுங்கிறது அந்த காலத்திலேயே சஹாபாக்கிட்ட இருந்தது, பாத்திமா நாயிட்டே இருந்தது. பாருங்கள், ஷரியத்தை இன்னைக்கு பெண்கள் பேணுறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு பாரு மிஷ்காத்தில் நிக்காஹுடைய பாடத்தில் வருது. ஒரு நாள் ஃபாத்திமா நாய் பார்க்குறதுக்காக ரசூல்லா வர்றாங்க. மிஷ்காத்து ஷரீஃபிலே இருக்குது, மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய கித்தாப்பு தான், பிரபலமான கித்தாப்பு தான், சில பள்ளியாசல்லையும் இருக்க தான் செய்யுது. ரசூல்லா வர்றாங்க, கதவை தட்டினா ரசூல்லா தான் நிற்கிறாங்க. கூட யார் வர்றான்னா, ஃபாத்திமா நாய் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஹெல்ப்பர் தான் வர்றார். ஃபாத்திமா நாய் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஹெல்ப்பர் வர்றாரு, ரசூல்லாவும் தான் நிற்கிறாங்க. உள்ளே வரவும் ஆஹா வந்துட்டாங்களே, ஏதோ ஒரு அடுத்த ஆள் வந்த மாதிரி ஒரு போர்வையை தூக்கி மேலே மூடுறாங்க. கால் மூணா தலை தெரியுது, தலை மூணா கால் தெரியுது, ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு ஒழுங்கான போர்வை கூட இல்லை, ஒரு புர்கா கூட இல்லை. அப்போ சொன்னாங்களா ரசூல்லா, இவ்வளோ சிரமம் தேவையில்லையம்மா, வந்து நிற்கிறது உங்கள் வாப்பாவும் உங்கள் வீட்டில் உள்ள ஹெல்ப்பர் தானே. பொதுவாக ஒரு எஜமானி, ஒரு வீட்டில் உள்ள எஜமானி வந்து அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரன்ட்ட வந்து முழுசாக வந்து புர்கா இருக்கணும் தேவையில்லையா? மார்க்கத்தில் சலுகை இருக்குது. வேலைக்காரன்ட்ட வந்து ஒரு எஜமானி முகத்தை மூடணும்னு அவசியம் கிடையாது, மார்க்கத்தில் உண்டு. உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அடிமை தானப்பா நிற்கிறோம், உங்கள் வாப்பா தானே நிற்கிறேன், ஏன் இவ்வளோகான சிரமப்படுறேன் நாங்கள். பார்த்தீங்களா சரியத்தை? பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் ரசூல்லா பொம்பளைங்கள்லாம் நகையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. அந்த காலத்தில் இடையில சட்டத்தை மாற்றினாங்க ரசூல்லா. ஒரு காலத்தில் பொம்பளைங்க நகையை போடக்கூடாது, நகையை பார்த்துட்டு இதெல்லாம் நரகத்தில் எல்லாம் போடுவாங்க. உடனே பொம்பளைங்களாம் தூக்கி வீசிட்டாங்க. ஒரு சமயம் இப்படி தான் ரசூல்லா ஒரு பொம்பளைட்டு சொன்னாங்க, என்ன நகை போட்டிருக்க, உனக்கு அல்ல நகத்தை நரகத்தில் கொண்டு ஜாமானில் போடவா அப்படின்னு. நான் உடனே அந்த அம்மா நகையை கலத்தி போட்டு பாத்திமா நாயிட்டு வந்து அந்த பொம்பளை ரசூல்லா அடிச்சு. இந்த செய்தி முஸ்லீம்லேயே வருது, சஹீஹ் முஸ்லீமுடைய ஹதீஸ் கிதாபிலே வருது. அந்த அம்மா வந்து தோழிமார் பொம்பளைங்க மூலமாக மேட்ரு போயிரும்லங்க. அந்த அம்மா வந்து ஃபாத்திமா கிட்ட சொல்லிச்சு, உங்கள் வாப்பா இப்படி சொன்னாங்களே, நகை நீங்கள் நகை போட்டிருக்கியோ, நீங்கள் ஒரு நெக்லஸ் போட்டிருக்கீங்களே, உங்கள் வாப்பா நான் போட்டிருக்கும் போது இது நெருப்பில் அல்லா போடுவான்னு சொன்னாங்களா? அப்படியா சொன்னாங்க? ரசூல்லா உள்ளே வந்துட்டாங்க. யார் ரசூலுல்லா, நான் நெக்லஸ் போட்டேன், இந்த அம்மா ஒரு இப்படி வந்து சொல்லிச்சு, நீங்கள் சொன்னீங்களாமே. ஆமாம் நான் சொன்னேன். உடனே அந்த நகை கழுத்திக்கல போட்டாங்க. உடனே ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், என் பிள்ளைய அல்லாஹ் நரகத்திலிருந்து காப்பாற்றினானே அந்த அல்லாவுக்கே எல்லா போகலன்னா. பின்னால் அல்ல ரசூல்லா மாற்றிட்டாங்க. பொம்பளைங்க வந்து அதுக்கு நான் ஜக்காத்தை கொடுத்தா போதும், நகையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, திடீர்னு இந்த சட்டத்தை ரசூல்லா மாற்றினாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஷரியத்தை பேணுவதில்லை. இன்றைக்கி பாருங்கள், பொம்பளைங்கன்னு சொன்னால் அறகுற அறிவுள்ளன்னு சொல்லுவாங்க. ஆனால் சஹாபாக்களே பாத்திமா நாயிட்டேருந்து சில மேட்டர்களை எடுத்தாங்க. ஒரு சமயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கிற காலத்தில் ஒரு யூதன் வந்தார்.
ரசூலுல்லாவுடைய குணத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். குணத்தை பற்றி சொல்றீங்களா? நீ ஏன்ட்ட கேட்குறத விட பிலால் ரலியல்லாஹு போய் கேளு. பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாவுடைய ஆரம்ப காலத்திலிருந்து கூடயே இருந்தால். பிலால் ரலியல்லாஹு போய் கேட்டால் நிறைய மேட்ரு சொல்வார் ரசூலுல்லாவை பற்றி உடைய மேட்ரு. பிலால் ரலியல்லாஹு வந்து கேட்டவன பிலால் சொன்னாங்களாம், என்னை விட பாத்திமா நாயகி ரொம்ப மேட்ரு வச்சுருக்காங்க தெரியுமா? நீ என்கிட்ட ரசூலுல்லாவுடைய குணத்தை பற்றி கேட்டால் கூட கொஞ்சம் தான் சொல்வேன். ஆனால் பாத்திமா நாயிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்க, நிறைய ரசூலுல்லாவுடைய நல்ல குணத்தை பற்றி சொல்லுவாங்கன்னாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, பார்த்தீங்களா, உமர் ரலியல்லாஹுக்கு தெரியாத மேட்ரு, பிலால் ரலியல்லாஹுக்கு தெரியாத மேட்டெல்லாம் ரசூலுல்லாவுடைய குணத்தை பற்றி பாத்திமா நாயிட்ட சொல்லணும்னா அந்த காலத்தில் பொம்பளைங்கள்ட்ட கேட்டு தான் கல்வியை தெரிகிற அளவுக்கு ஒரு சிறந்த கல்விமானாக அல்லாஹ் தஆலா அவங்களை ஆக்கியிருந்தான் என்றால், அப்போ இப்படிப்பட்ட ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் இப்னு அரபி சொல்லுவாங்க, எனக்கு நான் எல்லா சுன்னத்தையும் பேணிட்டேன். ராஈத்து ஜமீயமா அஸதர அன் ரசூலில்லா, ரசூலுல்லாவின் எல்லா சுன்னத்தையும் நான் பேணினேன், ஆனால் ஒரே ஒரு சுன்னத்தை பேணவில்லை, ஒன்றை தவிர. எல்லா சுன்னத்தையும் கரெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் ரசூலுல்லா பாத்திமா என்ற ஒரு பிள்ளைய அலி என்ற ஒரு மருமகனுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க, அந்த சுன்னத்தை பேணுறதுக்கு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அல்லாஹ் தரல. அப்படி தந்திருந்தால் அந்த பிள்ளைக்கு நான் பாத்திமா என்ற பேரை வச்சு அலி என்ற ஒரு மாப்பிள்ளை பார்த்து நான் கல்யாணம் முடிச்சு அந்த சுன்னத்தையும் நான் ஆயாத்தாக்கியிருப்பேன்னு சொன்னாங்கன்னா, நமக்கு பிறந்த பிள்ளைக்கு பாத்திமா என்று கூட பேர் வைப்பது கூட ஒரு சுன்னத்தி என்பதை அவுலியாக்கள் விளங்கி இருக்காங்க. பார்த்தீங்களா? இன்னைக்கு பாருங்க, பாத்திமாவா எங்கள் தெருவில் பாத்திமா இருக்குது, அடுத்த வீட்டில் பாத்திமா இருக்குங்கிறாங்க. நாம் வைக்கிற பாத்திமா அந்த சொர்க்கத்து தலைக்கூடிய ஞாபகமாக ரசூல்லா சொன்னாங்களே, என் புள்ள இப்ராஹிம் என் பிள்ளைக்கு பேர் வைக்கிறேன், என்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகமாக நான் வைக்கிறேன்னு சொன்னாங்களே ரசூல்லா. அந்த ரசூல்லா சொன்னாங்க, எனக்கு ரசூல்லாவுக்கு இப்ராஹிம் ஒரு பிள்ளை பிறந்துச்சுலாங்க, என் பிள்ளைக்கு இப்ராஹிம் பேர் வைக்கிறேன். யார் ஞாபகம் தெரியுமா? என்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஞாபகமாக வைக்கிறேன். அந்த பிள்ளை இறந்து போச்சு. இறந்தாலும் ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பிள்ளை இப்பொழுது சொர்க்கத்திலே பால் குடிக்கிறது. ரசூல்லா என்ன சொன்னாங்க? இப்பொழுது இந்த பிள்ளைக்கு பால் குடியை பூர்த்தி பண்ணுவது யார்? சொர்க்கத்து ஹுர்லி பெண்களுடைய மடுவிலே பால் குடிக்கிறது. இந்த புள்ள அயாத்தா இருந்தால் நபியா இருந்திருக்கும்னு சொன்னாங்க ரசூல்லா. நபிக்கு பிறந்தது நபி. எந்த அளவிற்கு அந்த பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, அல்லாஹ் தஆலா அந்த பேர் ஞாபகம் நம்ம என்ன நோக்கத்தில் வைக்கிறோமோ அந்த நோக்கத்துக்கு தக்கன அந்த பிள்ளையை அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளையை நபியுடைய பிள்ளைகளா அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்றால், அந்த அளவிற்கு பாருங்க. சஹாபாக்களில் சில பேர் மலக்குமார்களை பார்த்துருக்காங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சில மலக்குமார்களை பார்த்துருக்குறாங்க. மலக்குமார்களை பார்த்தாலும் ஒரு ஆள் யார் தெரியுமா? ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு. ஒரு நாள் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் நான் ரசூலுல்லாவுடைய இஷா ஜமாத்துக்கு வந்தேன், வரும்போது ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்தேன், எங்கள் உம்மாவுக்காக யார ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுங்கோ அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஷா ஜமாத்தில் கலந்துக்கிட்டு நம்முடைய துவாவை செய்ய சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன செய்ய வந்தேன். ஆனால் ரசூலுல்லாஹ்ட்ட பேச முடியல. அப்படி இஷா ஜமாத்து முடிச்சுட்டு என்ன செய்தேன், இப்போ வீட்டுக்கு நுழைஞ்சிட்டு இருந்தாங்க, நான் பின்னாலேயே போயிட்டு இருந்தேன் இருட்டில். அப்போ என்னுடைய செருப்பு சத்தத்தை கேட்டாங்க, யார் பின்னால் வர்றது யாரப்பா இருட்டில்? ஹுதைஃபத்துல் யமானியா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தான் தெரியுமே, முசல்லால இருந்து கடைசி சப்பில் உள்ள ஆள் யாருன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமிலாங்க. யார்? ஹுதைஃபத்துல் யமானியா, அல்லாஹ் உங்கள் உமா பாவம் மன்னிக்கட்டுமா. நாங்கள் மேட்ரே விடலை, என் மனசில் தான் இருக்குது ரசூலுல்லாஹ்ட்ட எங்கள் உமாவுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்ல வந்தேன். பின்னால் உள்ள என் கால் சத்தத்திலேயே நான் யாருங்கிறதையும் என்ன நோக்கத்துக்கு பின்னால் வந்துக்கிட்டு இருக்குங்கிறதையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, ஹுதைஃபத்துல் யமானி என்னப்பா இன்னொரு மலக்கு நிற்கிறார் பற்றி தெரியுதா? இவர் எதுக்கு வந்திருக்காரு தெரியுமா? இவர் இவர் படைக்கப்பட்டதுலேருந்து இந்த தரையிலே வச்சது கிடையாது. இவர் இப்போ தான் முதலும் முடிவுமா இப்போ தான் வர்றார். இவர் வந்ததே ஒரு சூப்பர் மேட்டரை கொண்டு வந்திருக்கிறார். என் புள்ள சொர்க்க தலைவிங்கிற சொல்வதற்கே அல்லாஹ் இவர் அனுப்பியிருக்கான். பெசலாட்டி இவர் பெசல் தூதுவர். சொர்க்கத்தில் இருந்து என் மக சொர்க்கத்து தலைவி என்பதற்கு சொல்ல வந்த ஒரு விசேஷ தூதுவர் மலக்கு. இவர் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த துன்யாவிலே இவர் கால் பட்டதில்லப்பா என்று சொன்னாங்களேன்னா, அந்த மலக்கை ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு பார்க்குறாங்கங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஆயிரக்கணக்கான அற்புதங்களில் ஒரு அற்புதம் பைஹக்கி இமாம் எழுதுவாங்க. பாத்திமானா விஷயத்தில் நடந்த அற்புதத்தை எழுதுவாங்க. என்ன நடந்துச்சு? இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு நாள் பாத்திமா நாயி ரொம்ப பசியில் முகமெல்லாம் மஞ்சளாக மாறிட்டு, நோம்பு நேரத்தில் நிறைய பேருடைய முகம் வாடி போய் மஞ்சளாக தெரியும். பார்த்தீங்களா? சொப்பான ஆள் கூட ரொம்ப மஞ்சளாக தெரிவாங்க பசியில். அந்த நோம்பினுடைய வாட்டம் பசியில் முகம் வாடி ரத்த சோப்பாக இருந்த ஃபாத்திமா நாயி மஞ்சளித்து போய் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் வந்தாங்க. என்னம்மா பசி யார் ரசூலுல்லாஹ்? உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, பாப்பா தானே மாலை எடுக்க தாலி பொம்பளை நெக்லஸ் போடுவோம்லாங்க, நெஞ்சு அந்த நெஞ்சு பகுதியில் இப்படி கை வச்சாங்க. கை வச்சுக்கிட்டு அல்லாஹும்மா முஷ்பிய, பயத்தை நிரப்பக்கூடியவனே, பசியை நீக்கக்கூடியவனே, என் பிள்ளையினுடைய பசியை நீக்குவாயாக. சாப்பாடெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல ரசூலுல்லாஹ், வெறும் துவா தான். எங்கே கை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையினுடைய மகளுடைய நெஞ்சில் தான் வாப்பா கை வச்சு துவா செய்யலாம்லாங்க. நெஞ்சில் கை வச்சு, அல்லாஹ் என் புள்ள பசியோடு வந்து தோலே மாறிடுச்சு, ரத்த கலரில் என் புள்ள இருந்து மஞ்சள் கலரில் மாறிடுச்சு, அல்லாஹ் என் பிள்ளைக்கு பசியை நீக்கி நீ உணவு கொடுவாயாகன்னு துவா செய்தாங்க.
சொல்கிறாங்க இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு பாத்திமா நாயை சின்ன பிள்ளையில நான் பார்த்துருக்குறேன். பாத்திமா நாயை சின்ன பிள்ளையில் பார்த்துருந்தேன். ஆனால் அதுக்கு பின்னால் அந்த அம்மாவுடைய முகம் சிவப்பாக மாறிச்சு. அதுக்கு பின்னால் வாழ்நாளில் ஒரு நாளும் பசியில் முகம் வாங்கினதே கிடையாது. அந்த சமயத்தில் மட்டும் துவா செய்து ஆயுள்லே நிற்கும்லாங்க. சோறு கொடுத்தா அந்த வக்தோடு முடிஞ்சு போச்சு. ஒரு ஆளுக்கு நம்ம காசு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. துவா செய்தான் காலமாக கிடைக்கும்லாங்க. அந்த அளவிற்கு காலம் முழுவதும் பாத்திமா நாயி மௌத்தாகிற வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க முகத்தில் வந்து இரத்த கலராக தான் எப்பவுமே இருப்பாங்க. பசியாக இருந்தாலும் அந்த மஞ்சளிக்கக்கூடிய தன்மையே அவர்களுக்கு இருக்காது என்று செய்திகள் எல்லாம் எதுக்கு இது சொல்கிறோம்னு சொன்னாங்க கண்ணியத்திற்குரியவர்களே. இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் நடந்த சிறப்புகளை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதன் மூலமாக உதுக்குரு மகாசீர மௌத்தாக்கும் இறந்தவர்களுடைய சிறப்புகளை சொல்லுங்கள் ரசூல்லா சொன்னாங்களே. நாம் சொல்லக்கூடியது சொர்க்கத்தினுடைய தலைவியினுடைய இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதை சொல்வதன் மூலமாக அல்லாஹு தாலா அந்த சொர்க்கத்தினுடைய அந்த மங்கையினுடைய திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன ஒரு நரக விடுதலையினுடைய அந்த இலையை அல்லாஹ் தூபா என்ற சொர்க்கத் இலைகளை கொடுத்தது மாதிரி நமக்கும் அல்லாஹு தாலா அவர்களுடைய நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொண்டு இவ்வளோ நேரம் கேட்டதன் மூலமாக அவர்களுடைய பிரியத்தை நாம் காட்டியதன் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் அந்த தூபா என்ற மரத்தினுடைய நரக விடுதலையினுடைய அந்த பேப்பரை பெறக்கூடிய நசீபினை நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாக என கேட்டுக்கொண்டு அவர்களுக்காக ஒரு ஃபாத்திஹா அல் ஃபாத்திஹா பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தனி வாஃபி நிஅமஹு வ யகாஃபி மஸீதா வஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி அல்லாஹும்ம உஸில் தவாப மா கரனா மின் கலாமிக்கல் அஸீஸ் ஹாதிஹி ஹதியத்தன் வாசிலா வ ரஹ்மத்தன் நாஸிலா மின் கைலாரு சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் காஸா சுமைலா அர்வாஹி ஜமீஇல் அன்பியாஇ வல் அவுலியாஇ வல் உலமாஇ வ ஷுஹதாஇ வ சித்திகீன் வ ஸாலிஹீன் خصوصا إلى روح سيدة النساء فاطمة الزهراء رضي الله تعالى عنها اللهم زدهم تشريفا وتكريما وتعظيما وتوقيرا اللهم انفعنا بعلومهم وامددنا بمددهم ونوّر قلوبنا بأنوارهم وحسن مرادنا بكراماتهم يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي